பேட்ட, விஸ்வாசம் இந்த ரெண்டு படங்களுமே பெரிய நடிகர்களுடைய படங்கள். இந்த பொங்கலுக்கு வெளியாகி படங்கள் வெற்றியும் கண்டிருக்கு. தமிழ் சினிமாவுல நல்ல படங்கள் மூலம் ஆரோக்கியமான தொடக்கத்தை சந்திச்சிருக்காங்க. ரெண்டு படங்களுமே வெவ்வேறு கதைக்களத்தை கொண்டது. அதுல அஜித் சாருடைய விஸ்வாசம் படம் தான் மக்கள் மனதுல நீங்க இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்போது இந்த இரண்டு படங்களுக்குமே கடுமையான போட்டி நிலவுச்சு. தற்போது பேட்ட படத்துடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அஜித் சாரை பற்றி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி தற்போது இணையதளங்கள்ல வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த பேட்டியில நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அஜித் சாரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அஜித் சாருடைய படங்கள்ல அமர்கலம் படம் தான் இவருக்கு ரொம்பவே பிடிக்குமா, மேலும் அந்த படத்துல அஜித் சாருடைய ஹீரோயிசமும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தல அஜித்துடைய மங்காத்தா படத்தை சும்மா புகழ்ந்து தள்ளியிருக்காரு. நாங்க பார்த்து ரசிச்ச இந்த வீடியோவை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. விஸ்வாசம் படம் முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்கும் படமாக அமைஞ்சதால இப்போ 7வது வாரத்திலும் அதிக திரையரங்குல ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தியாகராஜன் தமிழ்நாட்டுல படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு, விநியோகஸ்தர்களுக்கு எவ்வளவு லாபம் அப்படின்ற முழு விவரத்தை ஒரு பேட்டி மூலமா சொல்லியிருக்காரு. அவர் அந்த பேட்டியில தமிழ்நாட்டுல மட்டுமே விஸ்வாஸ் ரூபாய் 125 கோடியில இருந்து ரூபாய் 130 கோடி வரை வசூல் செஞ்சிருக்கான். இந்த படத்தை விநியோகம் செய்தவர்களுக்கு ரூபாய் 75 கோடி லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. விஸ்வாசம் படம் மொத்தமாகவே 600 திரையரங்குகளை வெளியாச்சு. இதுதான் கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா திருச்சியில 7வது வாரத்திலும் தொடர்ந்து 4 திரையரங்குகள்ல 8 ஷோக்கள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுதான். இதுதான் படத்திற்கு கிடைத்த உண்மையான வெற்றி அப்படின்னு இணையதளங்கள்ல பல பேர் படத்தை புகழ்ந்து தள்ளிட்டும் வராங்க. வர மார்ச் 1ஆம் தேதியில இருந்து விஸ்வாசம் படத்தை தெலுங்கிலும் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்ய போறாங்க. அங்கேயும் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் விஸ்வாசம் படம் ஏற்கனவே ரோகிணி, ஜிகே சினிமாஸ் ஆகிய திரையரங்குகள்ல 25வது நாள் கொண்டாட்டத்தை செம்மையாக கொண்டாடி 50வது நாள் கொண்டாட்டத்திற்கும் நிறைய ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்போ ரசிகர்களுக்கு ஃபேவரட் திரையரங்கமான வெற்றி திரையரங்களும் விஸ்வாசம் படத்துடைய 50வது நாள் கொண்டாட்டம் ஏற்பாடு செய்ய போறாங்களா. இந்த தகவல் வெளியானதுல இருந்தே தல ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமா இருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய 50வது நாள் வர 28ஆம் தேதி தான் வருது. இந்த படத்துடைய 50வது நாள் கொண்டாட்டத்தை கொண்டாட உங்களை யாரெல்லாம் ரொம்பவே அவளா வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.